தேசிய ஜனநாயக கூட்டணியில பெரும்பாலான கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி சென்றிருக்கின்றன. ஆனால் நீங்கள் அதிமுக பக்கம் சென்றிருக்கீங்க, என்ன காரணம்? இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது 2019 2021 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுடைய தலைமையில் அமையப்பெற்ற கூட்டணி தான். அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தது. இப்போது 2019 எப்படி நிலைமை இருந்ததோ அதே கூட்டணியில் தான் புதிய தமிழகம் கட்சி நீடிக்கிறது. அன்னைக்கு அதிமுகவுடைய தலைமையில் தான் நாங்கள் இருந்தோம், இன்னைக்கு அதிமுக தலைமையில் தான் இருக்கிறோம். இதில் பெரும்பாலான கட்சிகள் ஏதோ போய்விட்டது மாதிரி நம்ம சித்தரிக்க வேண்டியதில்லை, அது பார்க்க வேண்டியது இல்லைங்க. அதிமுகவுடைய தலைமையில் அதிமுக இருக்குது, புதிய தமிழகம் கட்சி இருக்குது, தேமுதிக இருக்குது, ஒன்று பாமக மட்டும் போயிருக்குது. அதனால் பெரும்பாலான கட்சிகள் அப்போ போயிட்டதாக அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதிமுக அதிமுக தலைமையில் நல்ல வலுவான கூட்டணியாக இருக்குது. நாங்கள் அதிமுக விரும்பித்தான் தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற தொகுதிகள், 234 சட்டமன்றத்திலையும் எல்லா தொகுதிகளிலும் கடந்த 50 வருஷமாக நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி கொண்டிருக்கிறது அதிமுக. எனவே அதிமுக புதிய தமிழகம் காம்பினேஷன் இது நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணும். வின்னிங்க்கு நாம் வெற்றியை கூட்டணியை உருவாக்குறது தான் எல்லாருடைய நோக்கமாகும். அந்த வகையில் அதிமுகவோடு இணைவது தான் அதிமுக கூட்டணி, அதிமுகவோடு இணைவது ஒன்று தான் வெற்றிக்கு இட்டு செல்லும் என்ற அடிப்படையில் பாசிட்டிவாக தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம்.